ஸோ வணக்கம் மக்கள் எல்லாரும் வாங்க. இன்னைக்கு நான் ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மிஸ்டர் கேகே கதை கந்தசாமி அந்த சேனல்ல இருந்து நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ ரீல்ஸ் எல்லாம் ரியாக்ட் பண்ணி போட்டிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ப்ரோ ரீல்ஸ் எடுத்து ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ரியாக்டில் ரோஸ்ட் பண்ணியிருக்காரு. சாரி, தளபதி எலெக்ஷன் ஓட்டிங் ரோல். சரி, ரீல் என்ன இன்னைக்கு ராஜா மாதிரி வேற, அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அண்ட் இதே மாதிரி நான் ரீல்ஸை ரியாக்ட் பண்ண இதுக்கு முன்னாடி ரீல்ஸை நான் ரியாக்ட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் இந்த வீடியோ பார்த்துட்டு அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ 3, 2, 1 go. நீ மட்டும் அதே இடத்துல அப்படியே இருக்கு. இப்போ பயங்கர ஃபேமஸாக இருக்கிறது எலெக்ஷன் தான். எலெக்ஷனை வச்சு பல மீன்கள் ரோல்ஸ்கள் பார்த்துருக்கீங்க. உங்கள் ஓட்டை என்னதான் எலெக்ஷன் முடிஞ்சிருந்தாலும் இன்னும் பரவாயில்ல ஓயலை அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் மீடியாவுக்கு வந்து நாட்டில் ஆட்சி பிரச்சனை இருந்தாலும் நடிகர்கள் ஓட்டு போட்டாங்களா, நடிகர் என்ன பண்ணாங்கன்ட்டு வேலை வச்சிருப்பாங்க இல்லையா, சாட்டைகள் இருக்கிறது. இப்போ சாட்டைகள் என்ன அளப்பைகள் என்ன பண்ணுன்றதான் வந்து இந்த இதில் வந்து எலெக்ஷன் சம்பவங்கள் என்னென்ன அப்படின்னா வந்து போயிடலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஓட்டு போட்டீங்களோ அவங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போயிடலாம். நான் கலாசாமி தலை வச்சு பட் பண்ணி வச்சிருக்கீங்க. தலைதான் வந்து பொருட்களை வச்சு கொண்டு வந்தாரு. ஏன்னா தலை வச்சே பட் பண்ணியிருக்காரு. அமெரிக்காவை சேர்ந்து அஜித் குமார் இதே மாதிரி முன்னாடி ஓட்டு போடுவார். அப்போ இதே மாதிரி ஒரு பெருசு ஒருத்தர் வருவார் வந்து அப்படியே தலைமையை பார்க்கலாமா நாங்க போயிடுவாரு. நான் தளபதிரா அப்படின்ற அந்த சம்பவம் அதே சம்பவம் இந்த சம்பவம் நினைக்கிறேன். அட்டாச்சு பார்த்து அது கடவுளே சிங்கிள் ஓவர் அட்டாச்மெண்டால இருக்கு. இதுதான் பார்த்துக்கிறேன். தலைவன் விசால் பத்தியா தலைவன் வந்து சைக்கிள் ஓட்டு போட்டிருக்கான். என்னன்னா நீங்களும் அதே மாதிரி பிரச்சனை தெரியல. இந்த தலைமை என்ன பண்ணாலும் சரி தலைவன் வந்து அதையும் நானும் பண்ணுவேன் அப்படின்ட்டு பாலை பார்த்துட்டு இருக்கியா. என்ன நம்ம டைலாக்கே பேசுறேன், நம்மளையே ஃபாலோ பண்றேன், ரொம்ப தப்பாச்சே. ஆமா தெரியாது. தலை விசால் தான் பேச்சு தளபதி. என்னன்னா அந்த கூட அடங்கி வச்சாலும் சரி அதனால புரட்சி தளபதி தான். அதே அவரா வச்சுக்கிட்டாரு. அப்படியே இருக்கின்னு இருக்கிறோம். மற்றபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ சிறகாடிப்போம் நாங்க. மோசமா இருக்கு. ஆனா இது பழைய வீடியோ தானே, ஏதோ ஒரு பிரச்சனைக்கு வந்துச்சா. ஆனா ரொம்ப நாள் முன்னாடி பார்த்துருக்கேன் இந்த வீடியோ. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா. ரைட்டு தலைமை கட்டுப்படி சமையா கேட்கணும் சேகரிப்பாங்க. சங்கடமான ஒரு சிச்சுவேஷன் இது. தலை வச்சு பயங்கர கண்ணு கிடக்கு எலெக்ஷன் தலைவா வந்துக்கிட்டு இருக்கு. தலைவன் நிறைய கண் கொடுத்துருக்கா போல. கரெக்டு ஆக்சுவலி இது மாதிரிதான் நம்மளும் வந்து
வாழ்க்கையில் வந்து யாராவது தெரிஞ்சவங்க இருந்திருப்பாரு ரோட்டில் போகும்போது பார்த்துட்டு ஆயின்னு காட்டும் அந்த பொண்ணாடிங்க வந்து திரும்ப பார்க்காதமா திரும்ப போய் எடுக்கும் சொன்னால் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் பண்ணுவானுங்க 12th படிக்கிற வரைக்கும் அப்படியே ஒன்றா ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளாம் ஒரே கேங் அப்படின்னு காலேஜ் சேர்த்து போது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சோன்னே நம்ம மறந்துடுவோம் அட்டண்டன்ஸ் ஷீட் வாங்க போகும்போதே கண்டுபிடிக்கணும். இது ஆக்சுவலாக ஸ்கூல் காலேஜில் மட்டும் இல்லை, வெளியூரில் தங்கி இருக்கிறவங்க வந்து ரொம்ப நாள் கழித்து ஊருக்கு போயிருப்போம். அந்த டைமில் நமக்கு ஆப்போசிட்டில் வருவாங்க ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது அவங்க நம்மளை பார்த்துருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஒரு ரியாக்ஷன் கொடுப்போம். ஆனால் அவங்க நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க, கண்டுக்காத மாதிரி போயிடுவாங்க. அவங்க நிஜமாக கண்டுக்காமல் போகிறாங்களா இல்லை பார்த்துட்டு கண்டுக்காமல் போகிறாங்களாங்கிறது தெரியல. பட் அந்த ஒரு பல்பு வாங்குற சுச்சுவேஷன் இருக்குல்ல, ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கு. அதான் சொல்லணும்னு நினச்சேன். இட்ஸ் ஹேப்பன், தலைக்கு ஹேப்பன். இந்த மாதிரி தான் மீன் கரெக்டாக இருக்கும். ஹாய்டான்னு சொல்லி மூஞ்சி திருப்பிடுவாங்க. அப்புறம் மொத்தம் எதுக்கு இந்த நாய் நான் ஹாய் காமிச்சேன் நிஜமாக தெரிஞ்ச நாய்டா தெரியாத ஆயிடுச்சு. அப்படியே சம அந்த டைம்ல ஓ கில்லி ரிலீஸ் வருவா, ரீரிலீஸ் போலாமா? போட 27 வருவா. இந்த கில்லிக்கு போல 27 ஆனிவர்சரிக்கு பக்கத்து 2 பேரும் வேற வேற தேட்டர் போயிருக்கோம். ஓ ஆனிவர்சரி தான் வருவா. ஆனிவர்சரி என்னைக்கு சொல்லு? 27 தரடிச்சு பார்த்தீங்களா, நான் சொன்னேன் இல்லையா, தலைமை ஏதாவது பண்ணாரு புரட்சிக்காரங்க புரட்சிக்காக கொண்டாரு. கில்லி ரிலீஸ் பண்ணுறாரு, 25 ரிலீஸ் பண்ணுறாரு, சண்டைக்கோழி ரிலீஸ் பண்ணல. ரிலீஸ் பண்ணா பயங்கர கதை கொடூரமாக இருக்கும். அது மட்டுமா, இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு அவரு இப்போ கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எங்க கொண்டு போய் விட போறாங்களோ தெரியல. சத்தியமா நான் வரமாட்டேன் சார், என்ன நம்புங்க சார். அவங்க தலைவி இருக்காங்கல்ல, இவர் புரட்சி தலைவலி புரட்சி தலைவி யார் தெரியல, கீர்த்தி அக்கம் சொல்ல மாட்டில்ல புலி ஆயுள் புலி குத்தி சண்டை இது கனடா ஒரு மக்கள் இயக்கம் அமைச்சிருக்கு. இளைய தளபதி புரட்சி தளபதி சைக்கிள் இந்த சைக்கிள் ஓட்டும்போது கூட்டமே கண்டுபிடிச்சு இருக்கா தையா வச்சுட்டு தையா ரெண்டு இதுவும் விளையாடாது. என்ன ஏன்னா இந்த வேளாண் பண்றீங்க சாமான் விசாலமணி வந்து அது வீடியோ போகலாம். விசாலமணி சம்பவம் அப்படின்ட்டு யாராவது போயிருந்தோ அவன் லைக் பிடிக்கும். காங்கிரஸ் கமெண்ட் பண்ணுங்க. லேடி சூப்பர் ஸ்டார் பீஸா யாரு பீஸா அப்படின்னா இஷ்டத்துக்கு மீன் கொடுவியா? நயன்தாரா சீன் தலைவன்டாமா? எனக்கு இன்னும் வாக்காளர் உரிமை தொகையை வரல மேடம். உண்மைதான் மேடம், எனக்கு கூட வாக்காளர் உரிமை தொகையை வரல மேடம். தெரியாது எப்படி மகளிர் உரிமை தொகையோ அதனால வாக்காளர் உரிமை கட்சிக்கு 500 ரூபாய், கட்சிக்கு 1000 ரூபாய். பேர் வேறையா? படம் பாருங்க, விட்டுட்டு இதை வீடியோ எடுத்து ஸ்டோரி போட்டு ஏன்டா பாருங்களேன். இன்னி பண்ணி சாப்பிட்டு கஷ்டப்பட்டா டிவி பார்த்தா ஸ்பால் பண்ணாங்க. சும்மா இதோட பரவாயில்லைங்க. அந்த பாலியல் கண்டிப்பாக வந்து டிவியில கூட சால்வ் பண்றாரு. எவ்வளோ டேலண்ட் இருக்கு அதுக்கு. 5000 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா 7000 ரூபாய்க்கு நீங்கள் சேர்த்தோம். அந்த 7000 ரூபா நீங்கள் செலவு பண்ணாமல் ஃபோன் வாங்கினாலும் சினிமா ட்ராமான்னு பண்ணாலும் அந்த 7000 ரூபா சேர்த்து 3 வருஷத்துக்கு 25,000 ரூபாய்க்கு போடுவாங்க. ஃபஸ்ட்டு ரேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரேஷனில் அரிசி ஃப்ரீ, பவரை 100 யூனிட்டுக்குள்ளே கன்சியூம் பண்ணுவோம். செல்ஃபோனில் வந்து ப்ரீபெய்ட் யூஸ் பண்ணுவோம். மற்றவங்க மிஸ் கால் கொடுங்க வெக்கமே கிடையாது. டேட்டா யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஃப்ரீ வைஃபை வரும், அதை யூஸ் பண்ணுவோம். நீங்கள் சைடில் பார்ட் டைம் தான் நல்லா போகணும். டியூஷன் சொல்லி கொடுக்கணும். நான் ஸ்விக்கி ஓட்டுறது, ஈவினிங் மட்டும் ஸ்விக்கி ஓட்டணும். ஏங்க நீங்க சொல்ற மாதிரி பார்த்தாலும் எல்லாருமே மிஸ்ட் கால் கொடுக்கற மாதிரியே வச்சுக்கிட்டு யாரு தாங்க போன் போடுவா? யாரு போன் போட்டு யாருக்கு நல்லா சொல்றாங்க நியாயம். ரேஷன் அரிசியும் சாப்பிடுவோமா? வாஸ்தவம் தான், சாப்பிட்ற மாதிரி அரிசி போடணும்ல. அப்புறம் என்ன சொன்னாரு மறந்துட்டேன்.
5,000 சம்பளத்துல இவ்வளவு மிச்சம் எல்லாரும் மிச்சம் பண்றேன்னு உட்காந்துனா நீ 5,000 சம்பாதிச்சா வீட்டுக்கு விதமா 10,000 முடிக்க வேண்டியது இருக்கு. நம்ம காசு 5,000 ரூபாய்னாலும் ரீசார்ஜ் பண்றது, டாப் அப் பண்றது, தண்ணி குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, பெட்ரோல் போடுறது, ட்ரெஸ் வாங்குறது அப்படின்ட்டு 5,000 காஞ்ச ஐயா காடாம போயிடும். ரெண்டு பல விஷயங்கள் இருக்கிறது. வாயில உட்கார பேசிடலாம். ரியாலிட்டின்றது வேற. இதுதான் தமிழ்ல ஒன்று சொல்லுவாங்க, அழகான இங்கிலீஷ் ஒரு பேர் இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு ஒரு பேர் தெரியுமா? பூம் பூம் பூமர். உண்மைதாங்க, வாழ சொல்லலாம். ரியாலிட்டின்றது வேறு. கமெண்ட் பாக்ஸ் பக்கா எழுதிருக்காங்க பாருங்க. 5,000 சம்பாதத்துல 50 ரூபாய்க்கு ஆயுஷ் நாயகி சப்பிடி செத்துட்டா. பேலன்ஸ் 16,950 ரூபா சேவிங்ஸ். ஓகே, அது கூட முடியலன்னா அரளி விதையை அரைச்சி குடிச்சிட்டு செத்துருக்கு. 15,000 ரூபாய்க்கு சேவிங்ஸ் போயிடும். எப்படியோ பிடிச்சிக்க. வருமானம் பத்தல அப்படின்னா வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ண பாருங்க தவிர சரவுல குறையாச்சுங்க அப்படின்னா அதை சரி செலவு குறையணிப்புமே தவிர வருமானத்தை எதுவும் நினைக்கவே மாட்டேங்குது. ஸோ இந்த ரூல்ஸ்ன்றது யூடியூபோட கரெக்டாக இருக்கலாம். ரியாலிட்டிக்கு வந்து செட்டாக வருது. என்னாச்சு சொல்றீங்க? போலீஸாரதான் பாவம் பாருங்க. முன்னாடி தின்றீங்களே தின்றீங்க வேண்டாம். இதை பத்தி நான் என்ன சொல்றது? நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? பாவம் பிடிச்சி நசுக்கிட்டாங்க. தளபதிக்கு அடியிடப்பட்டுருச்சா? ஸ்டண்ட் பண்ணும்போது. ஸ்டண்ட் பண்ணும்போதா? படத்துக்காக. அப்ப இதுக்காக இல்லையா? நான் ரொம்ப பாவம் கிளி விட்டா போல அப்படின்ட்டு. நான் அந்த போலீஸ்காரங்க பார்த்தாங்க கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. அந்த உழைப்பை பாராட்டி நீங்க லைக் போடுவோம். லைக் பண்ணுங்க. அப்படிதான் ஆகும். சாட்சியை போடுறப்ப லைக் போடுங்க. நீ போட மாட்டேங்க போடுங்க. தளபதி மேல பாசம் வச்சு எல்லாம் கட்டுதான். இருந்தாலும் இந்த அளவுக்கு தள்ளி ரெஸ்ட் பண்ணி அது கஷ்டப்பட்டுருமா அப்படின்றது என்ன சொல்லவே தெரியல. தளபதி வந்தாருன்னா பார்த்தெல்லாம் எது பண்ணலாம் ஓகே. அதாவது எப்படி இந்த அளவு நசைக்கி அவரை எதுக்கு காயப்படுறது? அன்பு இருக்கலாம், நமப்படுத்த அளவுக்கு அன்பு இருக்கிறது. தளபதி பவன் கதையாக வந்து மாட்டிட்டு இருக்கு பாவம். இந்த முயற்சியை பார்த்து லைக் போடலாம். லைக் போடுங்க. ஓகே இது பார்த்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்க. எல்லாம் ஒரு சின்னதாக இருந்துச்சுன்னா மச்சமாக இருக்கும். அது அர்ஜென்ட்டாக எடுத்துட்டு இருக்கு. இன்னும் ஷூட் பண்ணுங்க. இன்னைக்கே கால் முடிச்சிருக்கேன். ஓகே, நாளைக்கு வச்சு தப்பாத்துக்காதீங்க. சனிக்கிழமை எடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகே இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். ஆதி வீடியோ லைக் பண்ணுங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனா என்னதான் பெரிய செலிபிரிட்டின்னு நம்ம பார்த்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது பார்த்தீங்களா? நான் சரி அந்த ரீல்ஸ் மட்டுமே அந்த மாதிரி ரீல்ஸா எடுத்துருப்பாங்கன்னு நினைச்சேன். மீன்ஸும் சில இருந்துச்சு. கடைசியா நம்மளால பேசுனது மட்டும் மறக்கவே முடியாது. இந்த அண்ணா பேசுறாரு பாருங்க, எவ்வளவு வேணா வேலைக்கு போகலாம், ஆனா செலவு மட்டும் பண்ணிடாரு. பட் அவர் சொன்ன மாதிரி ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்ம தான் அதை பார்த்து புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு வீடியோ நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன்.